வணக்கம் மக்களே, எங்களோட சிற்றுண்டி கிச்சனுக்கு வரவேற்கிறேன். தோசை மாவு அதிகம் புளிச்சிருச்சா? உப்புமா எப்படி ஜாஸ்தி ருசியா இருக்கும்? கொழுக்கட்டை உடைந்து விட்டதா? இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குதா? பரவாயில்ல, ஏன்னா இன்னைக்கு நம்மளோட பேச்சு நம்ம எல்லாருமே விரும்பும் சிற்றுண்டிகள் தான். இன்னைக்கு 5 எளிய ஆனா அற்புதமான டிப்ஸ்களை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டிப் என்னதுன்னா, மசால் தோசை மாவுல கூடுதல் புளிப்பு இருந்தா சோடா சேர்க்க வேண்டாம். நாம நிறைய பேர் செய்யற ஒரு பெரிய தவறு இதுதான். மாவு அதிகமா புளிச்சிருச்சுன்னா அத சமநிலைப்படுத்துறதுக்கு பேக்கிங் சோடா போடுறோம். ஆனா சோடா போட்டா என்ன ஆகும்? தோசையோட இயற்கையான சுவை மாறி போகும், ஒரு கசப்பான தன்மை வரும். அதுக்கு பதிலா என்ன செய்யலாம்? ஒரு சிட்டிகை வெல்லம் இல்லைன்னா கொஞ்சமா சர்க்கரை போடுங்க. இந்த இனிப்பு அந்த கூடுதல் புளிப்பை இனிமையா சமநிலைப்படுத்தும். தோசையோட சுவையும் நிறத்தையும் பாதிக்காம புளிப்பை கட்டுப்படுத்தும். எளிய வழி என்னது? மாவு புளிச்சிட்டா சோடா வேண்டாம், ஒரு சிட்டிகை வெல்லம் போதும். ரெண்டாவது டிப் என்னதுன்னா, பாசி பஜ்ஜி அதிக குறுமுறுப்பாக வரும் அரிசி மாவு சேர்த்தா. பாசி இல்லைன்னா பஜ்ஜி செய்யறப்ப அதுல மிருதுவாக இல்லாம கிறிஸ்பி அண்ட் கிரன்ச்சியா இருக்க வேண்டும். அப்படின்னா அதுக்கான ரகசியம் அரிசி மாவு தான். கோதுமை மாவு மட்டும் பயன்படுத்தினா அது கெட்டியாகவும் கனமாகவும் இருக்கும். ஆனா கொஞ்சமா அரிசி மாவு சேர்த்தா அது பொரியறதுக்கு ஒரு மிருதுவான இலகுவான டெக்ஸ்சரை கொடுக்கும். பொரிஞ்சதுக்கு அப்புறம் அது நீண்ட நேரம் குறுமுறுப்பாக இருக்கும். எளிய வழி என்னதுன்னா, பஜ்ஜி மாவுல 1 ஸ்பூன் அரிசி மாவு கிரன்ச் கேம் தான். மூணாவது டிப் என்னதுன்னா, உப்மா சுவையாக வர ரவையை எண்ணெயில் வறுத்து சேர்க்கவும். உப்மா செய்யறதுக்கு முன்னாடி நீங்க எப்பயுமே செய்ய வேண்டிய ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப் இது. ரவைய நேரடியா பயன்படுத்துறதை விட கொஞ்சம் எண்ணெயில வறுத்து எடுத்துக்கொள்ளுங்க. இந்த மாதிரி வறுக்கிறது ரவையோட மணத்தை முழுமையா வெளிப்படுத்தும். இதனால செய்யற உப்புமா மூக்குல படும் வாசனையுடன் டீப்பான சுவையுடனும் இருக்கும். இது உங்களோட சாதாரண உப்புமாவை ஒரு ஸ்பெஷாலிட்டியா ஆக்கும். எளிய வழி என்னதுன்னா, உப்புமா சூப்பரா ஆகிறதுக்கு ரவைய முதல்ல வறுக்கணும். நாலாவது டிப் என்னதுன்னா, கொழுக்கட்டை உடையாம வேக வைக்க வாழை இலைய அடியில பரப்பணும். கொழுக்கட்டை செய்யறப்ப அது பானியில ஒட்டி உடைஞ்சு போகிறது ஒரு பெரிய பிரச்சனை. அதுக்கு பாரம்பரிய தீர்வு என்ன தெரியுமா? வாழை இலை தான். இட்லி பானின் அடியில ஒரு வாழை இலைய விரிச்சு அதுக்கப்புறம் மாவை ஊத்துங்க. வாழை இலை ஒரு இயற்கையான நான்ஸ்டிக் சர்ஃபேஸா வேலை செய்யும். கொழுக்கட்டைய சுலபமா வெளியே எடுக்கலாம், உடையாம அழகா இருக்கும். அது மட்டும் இல்லாம இலையோட லேசான மனமும் கூட கிடைக்கும். எளிய வழி என்னதுன்னா, கொழுக்கட்டை ஒட்டாமல் இருக்க வாழை இலை ரகசியம். அஞ்சாவது டிப் என்னதுன்னா, அடை மாவில் கீரை சேர்த்தால் சத்தும் சுவையும் கூடும். அடை செய்யறப்ப அத இன்னும் சத்துள்ளதாகவும் சுவையானதாகவும் மாத்துறதுக்கு ஒரு எளிய வழி என்னதுன்னா, அதுதான் கீரை சேர்க்கிறது. நறுக்கப்பட்ட கீரை, புதினா இல்லைன்னா கொத்தமல்லி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருளை அடை மாவுல கலக்கிறப்ப அது அடைக்கு ஒரு அழகான நிறத்தை தரும். அது மட்டும் இல்லாம அதிகப்படியான சத்துக்களும் கிடைக்கும். குழந்தைகள் கீரைய வெறுக்கும் போது இந்த முறையில எளிதா சாப்பிட வைக்கலாம். சுவையும் ரொம்பவே நல்லா இருக்கும். எளிய வழி என்னதுன்னா, அடைய ஹெல்த்தியா மாத்த கீரை சேர், சுவை தப்பாது. சரி மக்களே, இன்னைக்கு நாம சிற்றுண்டி துறையில 5 ரகசியங்களை பார்த்தோம். முதல்ல என்னதுன்னா, தோசை மாவு புளித்தால் வெல்லம். ரெண்டாவது, பஜ்ஜியை கிறிஸ்பியாக்கும் அரிசி மாவு. மூணாவது, உப்மா சுவைக்கு ரவையை வறுத்தல். நாலாவது, கொழுக்கட்டைக்கு வாழை இலை. அஞ்சாவது, அடைக்கு கீரை. இந்த சின்ன டிப்ஸ் உங்களோட அன்றாட சிற்றுண்டிய ஒரு ஸ்பெஷல் ஆக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு பிடிச்ச சிற்றுண்டி என்னதுன்னு அப்படியே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.